ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை வச்சு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது சிறியவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். கோதுமை மாவு 400 கிராம், வாழைப்பழம் 2, மண்டவெல்லம் 150 கிராம், சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன், பால் 200 ml, ஏலக்காய் 4 பீஸ், நெய் 2 டேபிள் ஸ்பூன். 1 கப் கோதுமை போடுறோம். இதில் 2 வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம். இதேமாரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இனிப்பு சுவைக்காக கருப்பட்டி, மண்டவெல்லம், நாட்டு சர்க்கரை அல்லது சீனி இவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி கொள்ளலாம். போனால் இனிப்புக்காக மண்டவெல்லத்தையும் ஜீனியையும் உபயோகிக்க போறேன். மண்டலத்தை பொடியாக்க போறேன். மண்டலத்தை பொடியாக்கி கொள்ளுங்கள். மண்டலத்தை தட்டி எடுத்தாச்சு. இதில் சேர்த்து கொள்ளலாம். இப்போது ஜீனியையும் சேர்த்துக் கொள்கிறேன். இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து கொண்டால் போதும். இது 4 ஏலக்காவை வாசத்திற்காக எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நுணுக்கிக்கிட்டுறேன். ஏலக்காவை இதனுடன் சேர்த்துக் கொள்கிறேன். இதை நன்றாக பிசைந்து கொள்ளலாம். இதில் மாவு, மண்டவெல்லம், ஜீனி, ஏலக்காய் எல்லாத்தையும் நன்றாக பிசையணும். திட்டு திட்டாக தெரியக்கூடாது. நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு இப்படி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் 1/4 கப் பால் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த பக்கம் வர நல்லா பிசையணும். மண்டவெல்லம் திட்டு திட்டாக தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா நல்லா நுணுக்கி நல்லா பிசைங்க. வாசத்திற்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதை நன்றாக கிளறி விடுங்க.
மாவு வந்து இந்த கட்டித்தன்மைக்கு வரணும். இதை நல்லா வரைய முடிச்ச பிறகு 15 நிமிஷம் ஊற வச்சுங்க. இப்போ கட்டித்தன்மைக்கு வந்துருச்சு. 15 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கலாம். நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் வந்து காஞ்சிருச்சு, அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ மாவு நம்ம பார்க்கலாம். மாவை இப்போ வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதனால் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு வந்து. நீங்களும் அரை மணி நேரம் ஊற வைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. மீடியம் சைஸில் ஒரு உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். வெந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம போட்ட ஏலக்காய், மண்டவளம், பழம் அது போட்டனால நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கு. கருகாமல் இதை நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வெந்துட்டு இதை எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அதை நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். அது நல்லா வெந்திருக்கு, நல்லா சுவையாகவும் இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புது ரெசிபியோட மீட் பண்ணலாம்.